அகெயின் இதுவும் வந்து இன்னும் போட்டு குழப்புன்னு குழப்பினுக்கிறாங்க. ஆர் மேபி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கலாம். திருமாவர்கள் வந்து இது மாதிரி அதிக சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க கட்சியில் இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரும் கூட்டணி ஆட்சி, ஆனால் அதற்கான காலம் கனியவில்லை, அந்த டீ பன் அது ஏதோ பார்த்தோம் இல்லையா. அப்போது இவங்க அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அப்படி கேம் ஆடினா நாங்கள் எப்படி கேம் ஆடுவோம், நீங்கள் எங்கள் கூட்டணி விட்டு போகிறேன்னு சொன்னால் பாமக வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு கூட இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இல்லையா. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி விட்டு என்றைக்கும் வரமாட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வந்து 29க்குள்ளே ஏதாவது ஆட்சி மாற்றம், இந்த பக்கம் நிதிஷ்குமார், அந்த பக்கம் பீகாரில், இந்த பக்கம் தெலுங்கு தேசம், இவங்களை ஏதாவது சுவிட்ச் ஓவர் பண்ண வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வந்து காங்கிரஸ் இப்போதைக்கு திமுக விட்டு வரமாட்டாங்க. மற்றபடி வரதுன்னா விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க தான் வரணும். ஸோ விசிகா ஒருவேளை அந்த பக்கம் போனால், ஏன்னா தாவேகா பக்கமோ இல்லை அதிமுக பக்கமோ ஆர் அதிமுக தாவேகா கூட்டணி பக்கமோ கூட விசிகா போகலாம் இல்லையா. அப்போ அந்த இடத்த நிரப்புவதற்கு நமக்கு ஒன்று வேணும். அதனால் பாமக அப்படின்னு கூட இந்த ஒரு கேம் பிளானாக நான் பார்க்குறேன். ஆனால் எந்த பாமக? அப்பா பாமகவா இல்லை மகன் பாமகவா? இதான கேள்வி.